ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, உன் மதிப்பை முடிவு செய்வது நீதான், உன்னை சுற்றி உள்ளோர் அல்ல அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஒருத்தர் நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்றதும் மரியாதை கொடுக்காம போகிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட படிப்பாலையும் நம்மளுடைய விடாமுயற்சினாலையும் நம்மளோட திறமையாலையும் மட்டும்தான் நம்மளோட மதிப்பு உயரும். அப்படின்ற மதிப்பை நம்ம தான் உயர்த்துக்கணுமே தவிர மற்றவங்க நம்மளை உயர்த்த மாட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கனாலே இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும், மதிக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா என்ன வெக்கடா! ஐயோ உடம்பெல்லாம் எரியுது. எப்படிதான் இந்த அடுப்படியில் உக்காந்து இத்தனை நாளாக அவ சமைச்சான்னு தெரியல. எப்பா வேர்த்து வேர்த்து கொட்டி போச்சு. நானும் மூஞ்ச கழுவி அடுப்படியில் உக்காந்து ஐயோ அப்பா அனத்துதுடா. எம்மாடி அம்மா, நாளைக்கெல்லாம் நம்மளால சமைக்க முடியாதப்பா. இன்னைக்கு சமைச்சு எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஏமா அந்த அளவுக்கு நீ என்னத்தம்மா சமைச்சு வச்சிருக்க? விதவிதமா 5 வகையை சமைச்சு வச்சிருக்கியா? 5 வகை சமைச்சிருக்கேனா? ஏண்டா இந்த சோறுன்றதுக்குள்ள எனக்கு அம்பட்டு இதாகி போச்சு தெரியுமா? அதுவும் இல்லாம இந்த விறகடுப்பு புகஞ்சு தள்ளுது. கண்ணு 2 அவிஞ்சு போயிரும் போல இருக்குது. நல்லா இருக்குது போ. இன்னைக்கு உதான் உனக்கு இந்த அடுப்பு புகையுது வைக்குதுன்னு தெரியுதா? இத்தனை நாள் சின்ன பொண்ணு செஞ்சாலே அப்ப தெரியலையோ? ஆமா, அவ செஞ்சு தள்ளிட்டா அப்படியே. அவ எப்படிதான் சமைச்சான்னு தெரியல. அதே அடுப்புல தானே அவளும் சமைச்சா. அப்ப அவளுக்கு அந்த அவிச்சல் பொவிச்சல்லாம் இருக்காதா? ஏண்டா நானும் பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். சாயங்காலத்துல இருந்து இம்புட்டு தூரத்துலயே அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த சமைச்சு கொடுத்துருக்காளேன்னு சாப்பிடுவோன்னு இல்லாம 1000 குறை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி நீ எந்த சமையலுமே செஞ்சது இல்லையா? இல்லை, இதுக்கு முன்னாடி நீ சமைக்காத மாதிரியும் வேலைக்கு ஆளுங்க வந்து எல்லாம் சமைச்சு போட்ட மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. இத்தனை நாள் நீ தானே எல்லாமே பண்ணுன வச்ச. பெண்ண மரும வந்ததுக்கப்புறம் நீ அடுப்பங்கரைக்கு போறது கிடையாது. அதுக்குன்னு அப்படியே நீ எதுவுமே செய்யாத மாதிரி பேசாத, சரியா? இங்க பாரு, கேஸ் வாங்கி வச்சிரு. உன் பொண்டாட்டி வர வரைக்கும் நான் கேஸ்ல வேணா சமைச்சு தரேன். என்னால இந்த அடுப்படியில எல்லாம் கடந்து மல்லு கட்ட முடியாது. அவ 10 ரூபாய் மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ அதை இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுல என்ன இருக்குது தப்பு? ஏண்டா கேஸ் விலை ஏறி போச்சுன்னு அவ இது பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பூஜா தூக்கிட்டு இருக்காத. அவ வயசுக்கும் என் வயசுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஏன் அப்பா இருக்கும்போது உனக்கு என்ன கேஸ்லயா எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு? விறகுடுப்புல தானே ஆக்கிட்டு இருந்த. அப்ப வயசு இருந்துச்சு, இப்ப நான் வயசா இருக்குது. ஆமா, புள்ள வீட்டுலனா ஓடி ஓடி போய் வேலை செய்வ. பாத்திரம் கழுவுறது என்ன, சோறாக்குறது என்ன, கிட்டுக்குன்னு இங்கிட்டு ஓடி அங்கிட்டு ஓடி பண்ணுவ. புள்ள வீட்டுல செய்யறதுக்கு உனக்கு வலி. வாய முட்டி சாப்பிடுங்கடா. பாத்திரத்தை கழுவிட்டு நானும் போய் படுக்கிறதுக்கு. அவன் வேற அங்க போய் உட்காந்துக்கிட்டு இப்ப நான் வேற காலையில நேரங்களமா எந்திரிச்சு வர சமைக்கணும். பூமாரி சாப்பிடு. என்னடி ஆச்சு? ஏண்டா அவதான் இரும்புறான்னு பார்த்தா நீ என்னடா இரும்புறனா? வாந்தி வருது. இதெல்லாம் ஒரு சோறா? அடியே முளைச்சு 3 நாள் விடல, இது சோறான்ற. இது கூட இல்லாம எத்தனையோ பிள்ளைங்க தட்டை தூக்கிட்டு போகுதுக்கு தெரியுமா? வீடியோலாம் பாக்குறியா இல்லையா? வெளிநாட்டுல உன்னையெல்லாம் அங்க மாதிரி போடணும். ஏமா அவளை எதுக்குமா திட்டுற? எதுவுமே இல்லைன்னு ஆக்காம இருந்தா ஒரு நியாயம் சொல்லலாம். எல்லாத்தையும் வாங்கி போட்டு நீ என்னத்தை ஆக்கி வச்சிருக்கிற? என்னடா இப்ப என்ன மனுஷன் திம்பானா இத? என்ன கன்றாவிய கிண்டி வச்சிருக்க நீ? இதுக்குதான் இவ்வளோ நேரம் சீனை விட்டுக்கிட்டு தெரிஞ்சியா நீ? அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன்னு உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்க. இது உப்புல இருக்குதா இல்ல இதுலதான் உப்பு இருக்குதானே தெரிய மாட்டேங்குது. கரெக்டா நல்லா போட்ட. ஆக்க முடியும்னா ஆக்குறேன்னு சொல்லு, இல்லையா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு இவ்வளோத்தையும் ஆக்கி கிண்டி தேவையில்லாத வேலை எதுக்குமா பாக்குற? உப்பு வாயிலே வைக்க முடியல, கரிக்குது. அந்த அளவுக்கு உப்பு கரிக்குது எங்க கூட. என்னடா இது? ஐயோ அப்பா, என்ன கன்றாவினே தெரியாத அளவுக்கு இருக்கு. இப்ப தெரியுதா எந்த லட்சணத்துல ஆக்கி வச்சிருக்கன்னு? இதுல வேற எல்லாத்தையும் ஆக்கி கொட்டி தள்ளிட்ட. இதை செய்யறதுக்கு கண் அவிஞ்சு போகுது, காது அவிஞ்சு போகுதுன்ற. இதுல மனுஷன் திம்பானா? என்னத்த சொல்றதுன்னு தெரியல.
இதுல வீட்டுக்குள்ள மொத்தமும் புகைய போட்டுக்கிட்டு ஊதிக்கிட்டு இந்த லட்சணத்தை நீ சமைக்கிறது ஒண்ணு, சமைக்காம இருக்கிறது ஒண்ணு. பூமாரி, இதை இது தின்னு தொலையாத. அதுக்கப்புறம் உனக்கு ஆஸ்பத்திரி செலவு என்னால பார்க்க முடியாது. பக்கத்து வீட்டுல இல்ல ஏத்த வீட்டுல எதுவும் இருக்கும், வாங்கி தரேன், அதை சாப்பிடுவேன். ஒருத்தி வீட்டுல இல்லைன்னா இந்த வீட்டுல திங்கிறதுக்கு சோறு உருப்படியா இருக்காது. எங்கம்மா, எங்க என் வெள்ளத்தாய் எங்க? ஐயா அழுகாதீங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி உள்ள ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு ஐயா. எங்கம்மா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அவளை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால ஓயில இருக்க முடியாது. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைங்க ஐயா, அது ஏதோ அடப்பு இருக்குதாமா, அது ஆபரேஷன் பண்ணாத சரியாகும்னு சொல்றாங்க. நீங்க சொன்னதுனாலதான் அவங்க கிட்ட சொல்லி பண்ண சொல்லி இருக்கேன். ஐயோ ஆண்டவனே, சின்ன எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டாளே, அவளுக்கு ஆபரேஷனா? ஐயோ ஆண்டவனே, ஏதாவது கொடுக்கறத எனக்கு கொடுக்க வேண்டியதானே, அவளை ஏன் நீ கஷ்டப்படுத்துற? தினத்தோறும் பிள்ளைங்கன்னு நினைச்சு அவளுக்கு சீக்கு வந்து இப்பதான் நல்லா தெளிவா இருந்தா, அதுக்குள்ளேயும் இப்படியா? எம்மாடி, உண்மையா அவளுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஏதோ என்னை சமாதானப்படுத்தணுன்றதுக்காக எதுவும் பொய்ய சொல்லல? என்னையா பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா, உண்மையாலுமே அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல, ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. என் வெள்ளத்தாயை இப்ப பாக்கணுமா? என் வெள்ளத்தாயை இப்ப நான் பாக்கணும். அவளை பார்த்தாதான் எனக்கு உயிரே வரும். ஐயா, உள்ள பதிக்கு போக முடியாதியா, உள்ள போற சூழ்நிலை இல்லை. நாங்களும் கேட்டுட்டோம், ஆபரேஷன் 6 மணி நேரம் நடக்கும், அதனால இருங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னமுன்னா அந்த வெளியே நின்று பார்க்கலாம் ஐயா, அதுல கொஞ்சோண்டு தெரியும். சரிம்மா, என் வெள்ளத்தாயை நான் பார்க்கணும், என் வெள்ளத்தாயை நான் பார்க்கணும். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளத்தாயே, வெள்ளத்தாயே, என்னம்மா இப்படி உன்னை படுக்க போட்டிருக்காங்க? வெள்ளத்தாயே, வெள்ளத்தாயே, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. வெள்ளத்தாயே. ஐயா அழுகாதீங்க ஐயா, அழுதானது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது ஐயா. எப்படிம்மா அழாம இருக்க முடியும்? எப்படி அழாம இருக்க முடியும்? என் உலகம், என் தெய்வம் எல்லாமே அவதான். அவளை விட்ட இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை. என்னோட ஆணி வேற இன்னைக்கு சரிஞ்சு கிடக்குது. எப்படிம்மா என்னால தைரியமா இருக்க முடியும்? அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். வெள்ளத்தாயி, வெள்ளத்தாயி. ஐயா எனக்கு புரியலையா, அம்மா மேல நீங்க 80 அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுயா. அதுக்குன்னு இப்படி நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா அம்மாவை அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க. வாங்கய்யா, வந்து அமைதியா உட்காருங்க. இப்போ கூட வர வழியில என் பசங்களுக்கெல்லாம் போன் போட்டம்மா. அடே, உங்க ஆத்தாளுக்கு இப்படின்னு சொல்றாங்க, என்ன ஏதுன்னு வாங்கடான்றேன். அவங்க வேலை இருக்கு, வெட்டி இருக்குன்றானுங்களே தவிர ஒருத்தனும் ஆத்தா முக்கியம், அப்ப முக்கியம்னு வந்து நிக்க மாட்டேங்கிறானுங்க. ஒருத்தன் சொல்றான், எம்பிட்டு செலவாகுதுன்னு காசு கட்டி பாருங்க. அது என்ன, எல்லாத்தையும் சம்பாதிச்சு 2 பேரும் பூட்டி தானே வச்சிருக்கீங்க, இதுக்காவது செலவு பண்ணிச்சா பாருங்கன்றானுங்கம்மா. உங்க 2 பேத்துக்கு என்னம்மா வந்திருக்குது? அந்த பையன் 2 கையிலயே அடிபட்டதோட கையில தூக்கிட்டு வந்திருக்கான். நீ மாசமா இருக்கிற புள்ள எப்படி ஆஸ்பத்திரியில வந்து கடனை கிடக்குறீங்க? உங்களுக்கெல்லாம் நாங்க என்னத்தை பெருசா செஞ்சு போட்டோம், ஆனா இப்படி எனக்காக வந்து நீங்க நிக்கிறீங்க. ஆனா பெத்ததுங்க வந்து நிக்கலையம்மா. அவளுக்கு அந்த ஏக்கந்தாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு காலையில கூட என்னமோ மாதிரி இருக்குன்னா
நான் பக்கத்துல இருந்திருக்கணும். அதை விட்டு அவளை தனியா விட்டுட்டு ஒத்தையில விட்டுட்டு போனது ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். அவளுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது, அவளுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது. ஐயா, அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது, வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா விசேஷத்துக்கு வந்துருங்க. ஏன்னா நீங்க தான் வந்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இந்த வந்தமா தலையை கட்டிட்டு போனமான்னு இருக்க கூடாது. இது உங்க வீட்டு விசேஷம். வந்து ஒரு வாரம் தங்கி இருந்து எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு போகணும். வராம இருப்பனா? வாரமா எங்க ஓரேன்? 7 பிறந்துருச்சு. அதனாலதான் கட்டிச்சோறு போட்டு நம்ம வீட்டுக்கு பிள்ளைய கூட்டிட்டு வரணும்ன்றேன். ஏன்னா அவங்க மாமியாரு பாப்பாங்க வைப்பாங்க, அவங்க நம்மளோட பாப்பாங்க. இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி வருமா? சரிம்மா. இப்ப என்ன மாப்பிள்ளை வீட்டுல வளகாப்பு போட்டு பிள்ளை இங்கே கூட்டிட்டு வர மாட்டியா? ஆமாக்கா, அப்படித்தான். சரி நாங்க வந்துடுறோம். அமுதா, நீயும் கண்டிப்பா வா. அங்க என் பிள்ளைக்கு வளகாப்பு போடுற நேரத்துல உனக்கும் சேர்த்து வளகாப்பு போட சொல்றேன். அப்பதான் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். வந்தமா போனமான்னு இருக்க மாட்டாளுங்க. வந்த உடனேமே வளகாப்புன்னு கல்யாண வயசு வந்துருச்சுன்னா இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு வேண்டியது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புள்ள இல்லையான்னு வேண்டியது. இவளுகளுக்கு இதே ஒரு பொழப்பு வெங்காயம். கண்டிப்பா வந்துடும் அமுதா, நீ இது வராம இருக்காத, சரியா? வாரேன். இந்த வீடு தான் அவரோடது. எங்க இருக்கு அப்படின்னு தெரியலையே. ஏத்த வீட்டுலதான் அந்த பையன் இருக்கான்னு சொன்னாங்க. அழகு வெளியே பூட்டி இருக்குது. இப்ப என்ன பண்றது? எங்கிட்ட போயிருக்காங்கன்னு தெரியலையே. அண்ணே வாணே, இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சதுதா. நம்ம வீடு இங்கதானே இருக்கு, சாப்பிட வாங்க. ஆட சாப்பிட வர்றது இருக்கட்டும், நம்ம தோட்டத்துல வேலைக்கு வந்த அழகு. அதான் சரி, இந்த பையன் வரல, ஏதோ கையில அடிபட்டுருச்சாம்ல நம்ம தோட்டத்துல வேலை பார்த்து. அதான் சரி, அந்த பயலுக்கு ஏதோ காசு கொடுத்துட்டு போவோம்னு பார்த்தேன். அவன் பொண்டாட்டி ஏதோ முழுகாம இருக்குது அப்படின்னு அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, மாசமா இருக்க புள்ள, இவனும் வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி, ஏதோ கொடுத்து உதவிட்டு போலான்னு பார்த்தா ஆளை காணமேடா. ஏனே என்னனே பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு துரோகம் பண்றவங்களுக்கு கூட நல்லது நினைக்கிறீங்க. துரோகம் பண்றவங்களா? என்னடா சொல்ற? ஏனே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னது? இந்த அழகு யாருன்னு தெரியுதா இல்லையா? ஏண்டா எனக்கு எப்படா தெரியும்? நம்ம கிட்ட வேலைக்கு வரவங்க எனக்கே அவனுக்கு தெரியும். அண்ணே, நீங்க பக்கத்துல போய் பொண்ணு பார்க்க போனீங்கல்ல ராணி, ஆமா. அந்த பிள்ளை கூட ஓடி போகவும் அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணீங்கல்ல, ஆமா. அந்த ராணியை தான் இந்த பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான். நீங்க கட்டிக்க போன பொண்ணத்தான் இவன் கூட்டிக்கிட்டு வந்துட்டான். அந்த இது உங்களுக்கு தெரியாதா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இங்கதான் அந்த பிள்ளை இருக்கு. நானே பார்த்தேன். பார்த்துட்டு சரி உங்களுக்கு தெரியும் போல இருக்கு, அதான் நம்ம ஊர்ல இருக்காங்கன்னு நான் நினைச்சேன். அப்ப உங்களுக்கு தெரியாதா? தெரியாதேடா. நல்லா சொன்னீங்க போங்க. நான் கூட உங்களுக்கு தெரியும் போல இருக்கு, அதுதான் உங்ககிட்டே வேலைக்கு சேர்த்து எல்லாம் பண்றீங்க வைக்கிறீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல. இப்ப என்ன அந்த பிள்ளை முழுகாம இருக்கா? ஆமாண்ணே, அப்படித்தான் இருக்கு. ஓஹோ, சரி. ஏத்த வீட்டுல அவங்க எங்க? அட அதையும் கேக்குறீங்க? அந்த வெள்ளத்தை அம்மா இருந்துச்சுல்ல, அந்த அம்மா தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அப்புறம் அந்த பையன் கையில் சரியான காயம், ரெண்டு கையிலையும். அதனால் கையில் ரத்தம் சொட்ட அந்த அம்மாவை அப்படியே கையில் தூக்கிக்கிட்டு ஓட்டமாக ஓடினாங்க. இந்த புள்ளையும் அண்ணா வேகத்தில் ஓடுது, வயிற்றுல புள்ள இருக்குன்னு கூட பார்க்காம. என்னடா சொல்ற? இந்த மாதிரி ஆகி போச்சா? ஆமா, அவர் வேலைக்கு போயிட்டாரு. அந்த அம்மா ஒத்தால இருந்திருக்குது, வாங்கி விழுந்துருச்சு போல இருக்கு. இவங்க 2 பேரும் தான் கூட்டிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து எல்லாம் பண்றாங்க வைக்கிறாங்க. நாளைக்கு தான் என் பொண்டாட்டி போய் ஒரு போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஓஹோ, சரி. ஏனே, ஒரு மாசமா இருக்க பிள்ளை அப்படி ஓடலாமா? வெறி பிடிச்ச மாதிரி புருஷங்காரன் தூக்கிட்டு ஓடுறானா, இதுவும் அப்படியே ஓடுது. ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? அவங்கள பத்தி யோசிக்காம அடுத்தவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு போறாங்க. நம்மளா இருந்தா எப்படி யோசிப்போம்? ஏமா விட்டுட்டு போனேன்? போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இல்லைம்மா, அது உங்க அம்மாய்க்கு உடம்பு முடியல, அதான். உடம்பு முடியலன்னா என்ன? நீ என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்மா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, உன் ஞாபகமாவே வருதுமா. இங்க பாரு, அழக்கூடாது சரியா? அப்பா பேச்ச கேட்டுட்டு ஒழுங்கா இருக்கணும். நீ வாமா. இங்க பாரு,
நான் வாரேன். இப்போதைக்கு என்னால் அங்கே வர முடியாது. பார்த்து பத்திரமா இருங்க. நீ வா, இல்லைன்னா என்ன கூட்டிட்டு போ. பாரு, பள்ளிக்கூடம்லாம் இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு லீவை போட்டுவிட்டு இங்கே வந்துட்டுல இருக்க முடியாது, சரியா? அப்புறம் உனக்கு தான் பள்ளிக்கூடத்தில் படிப்பு கெட்டு போகும். ஒழுங்கா இருக்கணும். முடியாது, நீ வா, இல்லைன்னா நான் வரேன். என்னால இங்க இருக்க முடியலம்மா. இங்கே பாரு பூமாரி, சொன்னா கேட்கணும். இப்படி பண்ணக்கூடாது ஆடம். சாப்பிட்டியா இல்லையா? அப்பா சாப்பாட்டுல அள்ளி உப்பு கொட்டிருச்சு, சாப்பிடவே முடியலம்மா. அதனால நானும் அப்பாவும் ஏத்த வீட்டுல சிவரன் பாட்டி வீட்டுல தான் சாப்பிட்டோம். ஒரு ஆள் இல்லைன்னொடனே பிள்ளைக்கு ஒரு சோறு கூட உருப்படியா ஆக்கி கொடுக்க முடியல. இவளெல்லாம் நம்பி நான் பிள்ளைய விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு. இந்த மனுஷனை நான் படுத்துறேன்னு சொல்லி என் பிள்ளைய அங்க விட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அடுத்த வீடு போகாம என் பிள்ளைய வச்சிருந்தேன். இப்படி அடுத்த வீட்டுல போய் சோறு வாங்கி புருஷனும் பிள்ளையும் தின்றுருக்காங்க. அந்த அளவுக்கு இவளுக்கு என்னதான் வந்துச்சு? புள்ள வீட்டுல நான் போய் வாய்க்கு ருசியா சமைக்கணும். மாப்பிள்ளை வந்தா போதும், அதை எடுத்து சமைக்கவும் இதை எடுத்து சமைக்கவும் சமைப்பா. மற்ற நேரத்துல தான் வலிக்கும். அம்மா நீ வாமா, வந்து என்ன கூட்டிட்டு போம்மா. சரி சரி, நான் வரேன். அப்பா கிட்ட போன் கொடு. சரிம்மா. ஹலோ, சொல்லு. இங்க பாருங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டோம். இங்க பாருங்க, புள்ளைய கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போங்க. யாரு போயிட்டு வருவேன்னு பார்த்தா புள்ளைய கூட்டிட்டு வந்து விடுன்ற? ஆமா, நான் அங்க வரதே இல்லை. இங்க பாரு, பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒழுங்க மரியாதையே வந்து சேரு. இங்க எல்லாரும் உன்னைய நினைச்சிட்டு இருக்கிறோம். நீ பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு புள்ளைய கூட்டிட்டு வந்து விடுனா என்ன அர்த்தம்? ஆமா, உங்க எல்லாத்துக்கும் செஞ்சு செஞ்சு இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு சோறு போடுறதுக்கு உங்க அம்மாவால முடியல. இங்க பாரு, அது வயசான ஆளு, ஏதோ சோறாக்குறேன்னு உப்பள்ளி கொட்டி வச்சிருச்சு. அதெல்லாம் பார்த்து கிளம்பி வா சின்ன பொண்ணு. நீ இல்லாம வீடே வீடாட்டம் இல்ல. இந்த வீடெல்லாம் கசன்னு வச்சிருக்குது. ஒரு மாதிரி குப்பையில இருக்க மாதிரி இருக்கு. இந்த சமய கட்டெல்லாம் பார்க்கவே முடியல. இதுக்கு தான் நான் தேவை, இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி வேலை செய்யறதுக்கு. அதுக்கு தானே வான்றீங்க. ஐயோ சின்ன பொண்ணு, நான் அப்படி சொல்லலம்மா. தயவு செஞ்சு வா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் கொஞ்ச நாளைக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வாரேன். என் பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு வந்து விடுங்க, போதும். அதுக்கப்புறம் நான் வந்துக்கிறேன். பாரு, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைனா 4 செவத்துக்குள்ள முடிச்சுக்கணும். இன்னைக்கு ராத்திரி சண்டையா காலையில விடிஞ்சோடனே சமரசமாயிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நீ பண்றது ரொம்ப தப்பு. இப்ப நீ அங்க போய் உட்காந்துருக்கனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நீ வந்து சேரு. புள்ள உன்னை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. நாளை பின்ன அவளுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் எது வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும். கோபத்தினால எதுவுமே இங்க மாறப்போறது இல்லை. ஆமா, குடும்பம்னு இத்தனை நாளா நான் உட்காந்துருந்தேன்ல, கொஞ்ச நாளைக்கு என் அருமையும் தெரியட்டும். என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து விடுங்க, அவ்வளவுதான். என்ன கொசுக்கடியில வெளியே உட்காந்துருக்கா? ஏன் அமுதா வந்தாச்சா? ஏண்டி புருஷங்காரன் வேலைக்கு போயிட்டு வந்தா வாங்க வைங்கன்னு சொல்றது இல்ல. என்ன வந்தாச்சா? அப்புறம் வேற எப்படி கூப்பிடுவாங்க? ஏடி இந்த மாதிரியே அந்த சண்டையை நினைச்சுக்கிட்டு இருக்க? நானா எவ்வளவோ விட்டு கொடுத்து போறேன். ஆனா நீ முறைச்சுக்கிட்டே தெரியறப்போ முறை பொண்ணுன்னு அப்பப்ப காட்டுற. இன்னைக்கு இந்த வள்ளி வந்தா. வள்ளியா? வள்ளிக்கண்ணா? ஆமா, அவதான். அவங்க பிள்ளைக்கு வளகாப்பு வச்சிருக்காளாம். இவரு உன்னோட வயசுல மூத்தது இருந்தக்கா, என்ன அவ இவன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க, வந்தமா பத்திரிக்கையை வச்சுட்டு போனமான்னு இருக்கிறது இல்ல. அதை விட்டுட்டு என்ன உங்க பிள்ளைக்கு விசேஷம் இல்லையா, வளகாப்பு வர சொல்லுங்க, அவளையும் சேர்த்து உட்கார வச்சு வளகாப்பு போட விடுறேன், அதுக்கப்புறம் குழந்தை தங்கும், அப்படி இப்படின்னு கடுப்பாவுமா ஆவாதா? இதுக்கா கோவப்படுற? அது இந்த ஊர் பக்கம் அப்படி பண்ணுவாங்க, அந்த வழக்கத்துல அப்படி சொல்லி இருக்கும். அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்க? ஏங்க, சும்மா அப்படி 4 பேர் முன்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் போட்டா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? குழந்தையே இல்லாமல் இருக்காங்க போல இருக்கு, குழந்தையே பிறக்காது போல, அதனால தான் இப்படி உட்கார வச்சு வளகாப்பு போடுறாங்கன்னு 4 பேர் பார்த்து ஒரு மாதிரி பேச மாட்டாங்க. எனக்கு குழந்தை இல்லைன்னு ஊர் உலகத்துக்கே தெரியணுமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? பாரு, அது ஏதோ நல்லது சொல்ல போய் அது வாங்கிட்ட சொல்ல போய் அது தப்பாகி போச்சு, புரியுதா? உனக்கு விருப்பம் இருந்தா போ, இல்லையா போ வேணாம், அம்பிட்டுதான். உங்க அம்மாவுக்கு பிள்ளை தானே, நீங்க எப்படி பேசுவீங்க? அப்படிதான் பேசுவீங்க. உங்களுக்கு என்ன, 4 பேர் போகும் வரும்போது உங்ககிட்டயா கேட்குறாங்க? என்கிட்ட தான் கேட்குறாங்க, என்ன விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு.
இவளுகளுக்குலாம் என்னதான் வருதுன்னே தெரியல. ஏன் விசேஷம் இருந்தால் இவளுக்கு என்ன பார்க்க போகிறாளுகளா, இல்லை சோறாக்கி போட போகிறாளுகளா, இல்லை புள்ள குட்டியை தான் தூக்கி குளிப்பாட்டி எல்லாம் பண்ண போகிறாளுகளா? ஒன்றும் இல்லை, நான் தானே பார்க்க போகிறேன். எனக்கு என்ன பார்த்துக்க தெரியாதா? வந்துட்டாளுங்க அப்போ தான் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு. இவளுக்கு வீட்டில் விசேஷம்னா அதை வச்சு கொண்டாட வேண்டியதானே. விசேஷம் தான் சொல்ல மாட்டாங்களா? நோண்டி நோண்டி அதையே கேட்க வேண்டியது. அது ஏன் அப்படி கேட்குறாங்க? ஆம்பளைங்கள்ட்ட கேட்கலாம்ல, அங்கே கேட்க முடியாது. பொம்பளைங்க நாங்கன்னா இழிச்ச வாய்களா? அவா ஒரு நாளாவது இவகிட்ட அன்பா பேசலான்னு வந்தா, ஐயா இவங்க வேற வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அதை இதன்னு ஏத்தி விட்டுக்கிட்டு சும்மாவே சங்கு சங்குன்னு ஆடுவா. இதுல வேற காலில் சலங்கையை வேற கட்டி விட்டுருக்காங்க. இனி ஜலஜலான்னு ஆட போறா. ஐயோ பாரு, அவங்க கேட்டது உனக்கு மனசு வருத்தமா இருந்துச்சுன்னா நான் உன்ட்ட பண்ணி கேட்கிறேன், நீ அந்த விசேஷத்துக்கு போவேனா? சரியா? சரி. அது சிரிச்சுட்டு தான் சொல்லு. ஆமாம், உங்ககிட்ட ஒருத்தர் வந்து இப்படி கேட்கும்போது உங்களுக்கு நல்ல சிரிப்பு தான் வரும். உங்கள் அம்மா அவள் கேட்க கேட்க நல்லா சிரிச்சுக்கிட்டு நிற்கிது. புள்ள இல்லைன்னா என்னம்மா, இப்போ பிறக்கலைனாலும் எப்பயாவது ஒரு நாள் பிறக்க தானே போகுது அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஹிஹிஹி இஹிஹின்ட்டு இழிச்சுக்கிட்டு இருக்கு. என்னை யாராவது இலக்கரமாக பேசினா உங்கள் அம்மாவுக்கு அப்படி இனிக்கும். இருந்தா பக்கத்துல ஒருத்தர் கூப்பிட்டாரு, என்ன எதுன்னு கேட்டு வந்துடுறேன். அதானே, நம்ம ஏதாவது ஒன்று பேசினா போதுமே வண்டி எடுத்துட்டு உடனே கிளம்பிடுறது.